உன்னுடைய வளர்ச்சிக்கு நிஜமான காரணம் யார்? உனக்கு நன்றி உணர்வு இருக்கிறதா? யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே, தாமாக பேசுபவர் தமக்கே பெருமை தேடிக் கொள்கிறார், தம்மை அனுப்பியவருடைய பெருமையை தேடுபவர் உண்மையுள்ளவர், அவரிடத்தில் பொய்மை இல்லை என்றார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, அன்றைய நாளிலே உனக்கு எவ்வளவோ ஞானம் இருந்தது ஐயா. ஆண்டவரே, உனக்கு சுகமளிக்கும் வரம் இருந்தது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து உன் மீது ஆண்டவரே அவர் இறங்கி வந்தார் ஐயா. உன்னை பற்றி கொண்டார் ஐயா. உன் மீது முழுவதுமாக ஆண்டவரே அவர் பிரசன்னத்தை வைத்தார் சுவாமி. ஏசப்பா, நீர் மகா சக்தியுடைய ஜீவனாக, தேவனாக, மனிதனாக எங்கள் மத்தியிலே நீ உலாவி வந்தீர் சுவாமி. இயேசுவே, தெய்வ கர்த்தாவே, நீர் குருடர்களையும் செவிடர்களையும் சுகமாக்கினீர் ஐயா. ஆண்டவரே, கடல்களையும் புயல்களையும் நீர் அடக்கினீர் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, உடைந்த குடும்பங்களையும் உடைந்த வாழ்வையும் நீர் ஆண்டவரை ஒட்டி வைத்து மறுவாழ்வை கொடுத்தீர் ஐயா. ஆண்டவரே, மரித்தவனை நீர் எழுப்பினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உறங்கினவனை தட்டி எழுப்பினீர் ஆண்டவரே. ஏசப்பா, செவிடனையும் குருடனையும் நீ சுகமாக்கினீரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு ஞானம் இருந்த போதிலும் ஐயோ, இதெல்லாம் என்னது அல்ல, இதெல்லாம் அப்பா என்னை அனுப்பியவருடையது என்று நீர் அப்பாவுக்கு சாட்சியாக இருந்தீர் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, இன்றைய நாளில அப்பா நன்றி கெட்டவனாக நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒரு நன்றி உணர்வு இல்லாத மனுஷனாக நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நான் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே. நான் குடிசையில் இருந்தேன் ஆண்டவரே. நான் படிப்பில்லாமல் இருந்தேன் ஆண்டவரே. நான் ஆடை இல்லாமல் இருந்தேன் ஐயா. ஆண்டவரே, ஒரு செயின் கூட இல்லாமல் இருந்தேன் ஆண்டவரே. மஞ்ச கயிறு கட்டிக்கிட்டு இருந்தேன் ஆண்டவரே. அப்பா, வீட்டுல விளக்கு இல்லாம இருந்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வீட்டுல போர் இல்லாம இருந்தேன் ஐயா. நிலங்கள் இல்லாமல் இருந்தேன் ஆண்டவரே. அப்பா, ஓட்டு வீட்டுல இருந்தேன் ஆண்டவரே. சின்ன வண்டியில சென்றேன் ஆண்டவரே. அப்பா, சின்ன சைக்கிள் தான்ப்பா வச்சிருந்தேன், மாட்டு வண்டி தான்ப்பா வச்சிருந்தேன். ஆமா ஆண்டவரே, நான் ஏழ்மையில் இருந்தேன் ஆண்டவரே. நான் ஆண்டவரே மிகவும் வறுமையில் இருந்தேன், பசியோடு இருந்தேன், பட்டினியோடு இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் எப்பொழுது உன்னிடம் வர ஆரம்பித்தனோ, எப்பொழுது ஆண்டவரே உன்னை பற்றி கொண்டனோ, எனக்கு படிப்பை கொடுத்தீர் ஐயா. ஆண்டவரே, எனக்கு வேலையை கொடுத்தீர் சுவாமி. திருமண வாழ்க்கை அமைத்து கொடுத்தீர் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. வீடு கட்ட உதவினீர் ஐயா. கை நிறைய காசை கொடுத்தீர் ஐயா. ஆண்டவரே, பிளாட்டையும் அபார்ட்மெண்ட்களையும் வாங்கக்கூடிய கிருபையை கொடுத்தீர் ஐயா. சைக்கிள் இருந்து கார் வரைக்கும் நான் வாங்கினேனே ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு டிப் டாப்பா நான் செல்றேன் ஆண்டவரே. அப்பா, கழுத்து நிறைய நகைகள் ஐயா. ஆண்டவரே, பீரோ நிறைய புடவைகள் ஆண்டவரே. இதெல்லாம் நீர் கொடுத்தது சுவாமி. ஆமா ஆண்டவரே, நான் மண்ணுக்கு உரியவன் ஆண்டவரே. இதெல்லாம் என் ஞானத்தினால இல்ல ஆண்டவரே. அப்பா, நீர் போட்ட பிச்சையினாலே நான் இன்று கர்வத்தோடும் கௌரவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே சுவாமி. இயேசுவே, என் பாவங்களை மன்னியுங்க ஆண்டவரே. நீர் எவ்வளோ உதவிகளை செய்தீர் ஐயா. நான் படுக்கையில கடந்த ஆண்டவரே, வயிற்று வலியினால, நெஞ்சு வலியினால, இருமலினால, காய்ச்சலினால ஆண்டவரே, பக்கவாதத்தினாலும் முடக்குவாதத்தினாலும் நான் ஆண்டவரை மரித்து கடந்த ஆண்டவரே. ஆனால் நீர் என்னை எழுப்பிவிட்ட தெய்வம் சுவாமி. ஏசப்பா, நீர் என்னை எழுப்பிவிட்ட தெய்வம் ஆண்டவரே. என் வாழ்க்கையை தட்டி கொடுத்த தெய்வம் ஐயா. என் வாழ்க்கையை உயர்த்திய தெய்வம் ஆண்டவரே. அப்பா, நான் உன்னை மறந்தேன் ஐயா. என் மனைவியை மறக்க செய்தேன் ஆண்டவரே. என் கணவனை மறக்க செய்தேன், என் பிள்ளைகளை மறக்க செய்தேன். இன்னைக்கு என் பிள்ளைங்க பக்தியிலும் ஆண்டவரே
தெய்வ பயத்திலும் இல்லைன்னா அதுக்கு முழுவதுமாக காரணம் நான் தான் ஆண்டவரே. என் பிள்ளைங்க பாவ வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஐயா, அதற்கு காரணம் நானா போயிட்டேன் ஆண்டவரே. என்னை காப்பாத்திய தெய்வமே ஆண்டவரே, என் கர்ப்பத்தை காப்பாத்திய தெய்வமே, இன்னைக்கு என் பிள்ளைங்களை காப்பாற்றுங்கள் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இத்தனை நாட்களாக நாங்க சேர்த்து வச்சதெல்லாம் வீணா போகுதே ஆண்டவரே. அப்பா, ஒட்டரை கிடக்குது ஆண்டவரே, அதை கிளீன் பண்ண கூட ஆள் இல்லையே அப்பா. நாங்க சேர்த்து வச்சதெல்லாம் ஆண்டவரே யார் யாரோ சாப்பிட்டுட்டு போறாங்களே அப்பா. என் வம்சங்கள் ஆண்டவரே அவதிக்குள்ளா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, என் வம்சம் எப்படி இருக்கணும் நான் நினைச்சனோ அப்படி இல்லாமல் போகுதே ஆண்டவரே. ஏசுப்பா, இங்க வாங்கப்பா, என் ரத்தத்தை காப்பாத்துங்கப்பா, என் வம்சத்தை பெருக வைங்கப்பா ஆண்டவரே. நான் இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாம் ஈயும் காக்காவும் சாப்பிடுமோ, ஐயோ கரையான் சாப்பிடுமோ, எறும்புகள் சாப்பிடுமோ தெரியலையப்பா. ஊரார் உற்றார் உறவினர் சாப்பிடுவாங்களோ தெரியலையா ஆண்டவரே. ஏசப்பா, நான் உன்னை மறந்ததால் இவ்வளவு பெரிய ஆண்டவரை தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டவனாக மாறி போய் கிடக்கிறேனே ஐயா. நான் இனிமேல் நீர்தான் ஆண்டவரே. ஏசப்பா, உன்னை தான் ஆண்டவரே பற்றி கொள்ளணும் ஐயா. எனக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல ஆண்டவரே. நீர் ஒருவர் இருந்தால் போதும் சுவாமி, எனக்கு வாழ்வை கொடுப்பீர் ஐயா, என் வம்சங்களை பெருக செய்வீர் ஆண்டவரே. அப்பா, இதெல்லாம் நீ போட்ட பிச்சை ஆண்டவரே. ஆண்டவரே, இதெல்லாம் நீ கொடுத்த பிச்சை ஆண்டவரே. நான் சாப்பிடுற சாப்பாடு கூட நீ போடுற அனுதினமும் போடுற பிச்சை ஆண்டவரே. ஏசப்பா, நான் மண்ணானவன் ஆண்டவரே. என் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய கோபங்களை குறைத்து கொண்டு ஆண்டவரே என் வம்சங்களை வாழ வைப்பீர் ஆண்டவரே. இன்னுமாக இந்த குடும்பத்துல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் அருள்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும்
இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.